ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப்ஸ். இப்போ இந்த செஷன்ல நம்மளோட ஃப்ரேம்வொர்க்கோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். அந்த ஃப்ரேம்வொர்க்கோட கண்டினியூஷன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் டிசைன் பேட்டர்னை பத்தி பார்க்க போறோம். ஸோ பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் டிசைன் பேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஒவ்வொரு பேஜஸ் அப்ளிகேஷனோட ஒவ்வொரு பேஜஸ்க்கும் நம்ம ஒவ்வொரு கிளாஸ் ஃபைல் எழுத போறோம். ஸோ ஏன் இந்த கிளாஸ் ஃபைல் எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கோடை ஈஸியா மெயின்டைன் பண்றதுக்கும் ஸ்கேலபிள் பண்றதுக்கும் நம்ம கொண்டு போக போறோம். ஸோ இப்போ காமனா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உங்களோட டெஸ்ட் ஆட்டோமேஷன் அப்ரோச் எப்படி இருக்கும், உங்களோட ஃப்ரேம் ஒர்க் வந்து எந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணுவீங்க ஸோ தட் யூ கேன் மெயின்டைன் இட் ஈஸிலி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏன் இங்க மெயின்டெனன்ஸ் வந்து முக்கியமான விஷயமா பேசப்படுது அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ற முக்காவாசி 99% வச்சுக்கலாமே, நம்ம ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜைல் ஃப்ரேம் ஒர்க்ல தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அஜைல் ப்ராசஸ்ல இருக்கும். ஸோ அந்த அஜைல் ப்ராசஸ்னா என்ன? கீப் ஆன் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியை ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்ப்ரிண்ட்டுக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியால ஏற்கனவே இருக்க ப்ரீவியஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அடி வாங்கலாம். நம்மளோட லொக்கேட்டர்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ நம்ம லொக்கேட்டர்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேஷன் டெஸ்ட் அப்படியே ஒர்க் ஆகாம போயிடும். ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்றதே லொக்கேட்டர்ஸை வச்சுதான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஈஸியா அது எப்படி ரீஃபேக்டர் பண்றது, இஷ்யூ வர்றது பிரச்சனை இல்லை. அந்த இஷ்யூவை எப்படி வந்து நம்ம சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை திருப்பி கம்பேக் கொடுக்க வைக்கிறதுன்றதுதான் நம்மளோட ஸ்கில்லே இங்க. ஓகே. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட கோடிங்க எப்படி மெயின்டைனபிள் கொண்டு போகலாம், எவ்வளவு ஈஸியா வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் இங்க பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் டிசைன் பேட்டர்ன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன்ல என்னென்ன பேஜஸ் இருக்கோ அந்த பேஜஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த கிளாஸ் ஃபைலை கிரியேட் பண்ணி நம்மளோட லொக்கேட்டர்ஸ் அண்ட் மெத்தட், அந்த லொக்கேட்டர்ஸை வச்சு நம்ம எழுதுற மெத்தட்ஸ் எல்லாமே அந்த கிளாஸ் ஃபைல்லே இருக்க போகுது. ஸோ நம்ம ஸ்டெப் டெஃபினிஷன்ல ஜஸ்ட் அந்த மெத்தடை மட்டும்தான் கால் பண்ண போறோம். நம்மளோட ஒரிஜினல் கோடிங் இங்க இருக்காது. ஒரிஜினல் கோடிங்னா என்ன அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, இந்த டிரைவர் டாட் கெட், வெயிட் ஃபார் எலிமெண்ட், லோடு, இன்விசிபிலிட்டி, விசிபிலிட்டி, எந்த கோடா இருந்தாலுமே டைரக்டா இங்க டிரைவர் டாட் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டெப் டெஃபினிஷன்ல. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பேஜஸ்ல இருந்து தான் வரணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இங்க பாருங்க, நான் ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து வர வரையும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றேன். ஸோ இதே எலிமெண்ட் தான் நான் இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணி சென்ட் கீஸ் கூட டைப் பண்ணன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்ப இன்கேஸ் என்னோட யூசர் நேமோட லொக்கேட்டர் மாறுது அப்படின்னா, நான் இங்கேயும் சேஞ்ச் பண்ணும், இங்கேயும் சேஞ்ச் பண்ணும். எனக்கே தெரியாது நான் எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்ப நான் எல்லா இடத்துலயும் தேடி கண்டுபிடிச்சு சேஞ்ச் பண்ணாதான் அது ஒர்க் அவுட் ஆகும். இல்ல அடுத்த வாட்டி எரர் வரும்போது எனக்கு தெரியும் நான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அங்கேயும் சேஞ்ச் பண்ணுவேன். இதை வந்து நம்ம ஈஸி ஆக்குறதுக்கு தான் என்ன பண்ணிருக்கோம், பேஜஸை கிரியேட் பண்றோம். பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் டிசைன் பேட்டர்னை ஃபாலோ பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், சோர்ஸ் மெயின் ஜாவாக்குள்ள பேஜஸ்ன்னு ஒரு பேக்கேஜை போட்டுக்கோங்க. ஸோ இந்த பேஜஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஒண்ணு இல்லை, எல்லா பேஜஸுக்குமே இங்கதான் கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்ப வந்து நம்ம லாகின் பேஜ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ லாகின் பேஜ்ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த லாகின் பேஜ்க்குள்ள நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டரையும் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட டிரைவர் வந்து எங்க இருந்து வரப்போகுது, நம்மளோட டெஸ்ட் பேஸ்ல இருந்து வரப்போகுது. ஓகே. அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு அனுப்பி இங்க இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்டெப் டெஃபினிஷன்ல வந்து கொடுத்துருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்ப என்ன பண்ண போறோம், எனக்கு இது ஓகே, இங்க இருந்து என்னோட டிரைவரை வந்து நான் லாகின் பேஜுக்கு பாஸ் பண்ணி லாகின் பேஜ்ல தான் நான் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ண போறேன். ஸோ அதை தான் இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே. ஸோ லாகின் பேஜ் இது வந்து என்னோட கன்ஸ்ட்ரக்டர். ஸோ பப்ளிக் லாகின் பேஜ், இதுக்குள்ள நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, நம்மளோட டிரைவரை வாங்க போறேன். ஓகே. வெப் டிரைவர், டிரைவர். ஓகே. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ, இங்க அதுக்கு முன்னாடி ஒரு வெப் டிரைவரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் டாட் டிரைவர் ஈக்குவல் டு நான் வாங்கியிருக்க டிரைவர். ஓகே. இந்த லோக்கல் வேரியபிளை நான் பாஸ் பண்றேன் இந்த வேரியபிளுக்கு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லா ஆக்ஷன்ஸையும் இங்க இருந்து தான் பண்ண போறேன்.
ஸோ என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஸ்டெப் டெஃபினிஷன்ல? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கெட்டை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட டெஸ்ட் பேஸ்ல போட்டுக்கிறேன். ஓகே, பேஜ் ஓபன் பண்ணிட்டு அங்கேயே மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு அங்கேயே கெட் கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ நம்ம இப்ப ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து அதை இங்க லாகின்ல இருந்து கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் பண்ண போறது லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு வெயிட். ஓகேவா? ஸோ அதை நான் என்ன பண்ண போறேன், இங்க பப்ளிக் வாய்ட் வெயிட் ஃபார் லாகின் பேஜ். ஓகே, ஸோ லாகின் பேஜ்னு கொடுத்துட்டேன். இதுல என்னோட கோடிங்க அடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னோம்னா லொக்கேட்டரை வந்து நம்ம காமனா கொண்டு வர போறோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த பை டாட் நேம் அப்படியே தூக்கிடுங்க. ஓகே, தூக்கிட்டு இங்க லொக்கேட்டரா வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா நான் பைனே கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். பை யூசர் நேம்க்கானது இதுதான் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் இங்க என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகுது, யூசர் நேம் சேஞ்ச் ஆச்சுன்னா நான் இந்த ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ண போதும், வேற எங்கெங்கெல்லாம் நான் தேடி யூஸ் பண்ணிருக்கேனோ அங்க எல்லாமே அதுவே மாறிக்கும், நம்மளே ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறேன், இந்த வெயிட் ஃபார் லாகின் நம்ம ஸ்டெப் டெஃபினேஷன்ல போயிட்டு இந்த மெத்தடை கால் பண்ண போறேன். இந்த மெத்தட் எங்க இருக்கு, லாகின் பேஜ்ல இருக்கு. லாகின் பேஜ்ல இருக்க மெத்தட் இங்க கூப்பிடணும்னா நான் வந்து ஒன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நான் ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஏன்னா ஏற்கனவே வந்து டெஸ்ட் பேஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது லாகின் பேஜ் ஓகே எல்பி நான் வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்றேன், எல்பி ஈக்குவல் டு நியூ லாகின் பேஜ் ஆஃப் கொடுத்துடுறோம். ஓகே, லாகின் பேஜ்னு கொடுத்துடுறேன். நெக்ஸ்ட் இந்த டிரைவரை நான் பாஸ் பண்றேன். என்ன டிரைவர் அது, டெஸ்ட் பேஸ்ல இருந்து வர டிரைவரை நான் இங்க பாஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ல லாகின் பேஜ் இம்போர்ட் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ நமக்கு லாகின் பேஜ் இங்க ப்ராப்பரா வந்து எந்த லாகின் பேஜ்ங்கிறதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இங்க 12th லைன்ல லாகின் பேஜ் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது முடிஞ்சிடுச்சா? இப்ப நம்ம வெயிட் லாகின் எங்க இருந்து எப்படி கூப்பிடணும், எல்பி டாட்னு கூப்பிடணும். ஓகே, ஸோ இங்க செமிகாலன் முடிச்சு வச்சுட்டா நம்மளோட எரர் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே, எந்த கோடிங்கும் டைரக்டா இருக்காது, இது எல்லாமே மெத்தட்ல இருந்து தான் நீங்க கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட மெத்தட். ஓகேவா? ஸோ இங்க நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோமா? இப்ப நெக்ஸ்ட் வந்து அப்படியே நீங்க மாத்திக்க வேண்டியதுதான். நம்மளோட நெக்ஸ்ட் என்டர் யூசர் ஐடி. ஓகே, ஸோ அதை எடுத்துட்டு வந்து இங்க போட்டுக்கோங்க. பப்ளிக் வாய்ட் என்டர் யூசர் நேம் நான் இங்க கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இப்போதைக்கு நம்ம அப்படியே ஹார்ட் கோடடா போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இது எப்படி வந்து பேராமீட்டரைஸ் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இந்த கோடு Ctrl X public void enter password. Okay, public void click login. நம்மளோட லாகின் டெஃபினிஷனுக்கு வரும், இது தூக்கி இங்க போட்டு. ஓகேவா? ஸோ இப்ப வரையும் நம்ம வந்து ஒரே ஒரு ஃபீச்சர் ஃபைல், ஒரே ஒரு கிளாஸ் பேஜ் எப்படிதான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் டேஷ்போர்டுக்கு நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணல. ஏன்னா இங்க இருந்து டேஷ்போர்டுக்கு உங்களோட கண்ட்ரோல் வந்து போகணும். ஓகே, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஹோம் பேஜ்க்கோ டேஷ்போர்ட் பேஜ்க்கோ போகணும். அதுக்கு நம்ம இன்னொரு பேஜ் ஃபைல் கிரியேட் பண்ணி இங்க இருந்து அங்க பாஸ் பண்ற மாதிரி பண்ணணும். ஸோ அதுவுமே நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே ஹார்ட் கோடட் வேல்யூலாம் எடுத்து ஐ மீன் உங்களோட கோடிங் எல்லாம் தூக்கி நம்ம இங்க போட்டாச்சு. இப்ப இங்க இருக்க எல்லா மெத்தடையும் நான் இங்க ஜஸ்ட் கால் மட்டும் தான் பண்ண போறேன். எப்படி, எல்பி வச்சு. எல்பிங்கிறது என்னுடைய ஆப்ஜெக்ட் நேம் ஃபார் லாகின் பேஜ். ஓகேவா? ஸோ டாட் என்டர் பாஸ்வேர்ட் எல்பி டாட் கிளிக் லாகின். முடிஞ்சிடுச்சா? ஸோ இப்ப நம்ம இங்க கோடை வந்து நல்லா பர்ஃபெக்டா கிரியேட் பண்ணியாச்சு. நம்மளோட பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல்ல வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்ப இதை ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. இல்ல என்ன இஷ்யூனாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஜேஎன்எட் டெஸ்ட். ஓகே, வேலிடேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ரன் ஆஸ் கொடுக்குறேன்.
ஓகே, பேஜ் ஓபன் ஆகுது. என்னோட அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது. அப்ளிகேஷன்ல யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு எனக்கு பர்ஃபெக்டா ரன் ஆயிடுச்சு. இதுதான் உங்க பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் டிசைன் பேட்டர்னை நீங்க இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஐடியா. ஓகேவா? நம்ம ரன்னர் ஃபைல எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஜஸ்ட் ஒரு பேஜை கிரியேட் பண்றோம். அந்த பேஜ்ல உங்க லொகேட்டர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னும் ஸ்டில் என்ன பண்ணல அப்படின்னா இந்த லொகேட்டர்லாம் கொண்டு வந்து போடல. ஓகே, ஸோ இதையும் வந்து நீங்க தூக்கிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு by பிடபிள்யூடின்னு கொடுத்துக்கிறேன் பாஸ்வேர்டுக்கு. இது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து நீங்க பிடபிள்யூடின்னு கூப்பிட்டாலே போதும். ஓகே, அதே மாதிரி யூசர் நேம், சாரி இது வந்து யூசர் நேம் தானா? ஓகே, ஸோ யூசர் நேம் இது. பிடபிள்யூடிக்கு நேமே வந்து வேற. ஓகே, பிடபிள்யூடின்றத நம்ம இங்க பை டாட் நேம் பதிலா இது அப்படியே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பை டாட் எக்ஸ் பாத் இருக்கு இல்லையா? ஸோ இதையுமே வந்து கட் பண்ணிட்டு இங்க பை லாகின் பட்டன் கொடுத்துட்டு ஈக்குவல் டு இதை கொடுத்துடலாம், செமிகாலன் போட்டுடலாம். இங்க நம்ம லாகின் பட்டனை கூப்பிட்டுக்கலாம். ஸோ இன்கேஸ் ஃபியூச்சர்ல என்ன சேஞ்சஸ் வந்தாலும் நீங்க இந்த லைன் ஆஃப் கோட்ல சேஞ்ச் பண்ணாலே போதும். உள்ள கோடிங்ல கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஒர்க் ஆயிடும். ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி நம்ம இதை ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பேஜ் ஓப்பன் ஆகுது, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. என்னோடது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.